செட்டிநாடு மட்டன் குழம்பு. இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பட்டையும் 4-5 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தையும் 4-5 மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பின்னாடி திரும்ப ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பவுட்ரு போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மஞ்சள் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டனில் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2.5 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பவுடராக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மட்டன் குழம்பு நம்ம ப்ளெயினாக தான் செய்கிறோம். தேங்காய் அரைச்சி எப்படி மட்டன் குழம்பு செய்கிறது நான் பின்னாடி வேறு ஒரு வீடியோ போடுறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கரெக்டாக குக் ஆகிருக்கு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எது கூட வேணால் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.